வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருநெல்வேலியில் கிடைக்கிற ரோட்டு கடை சால்னா, சிக்கன் சால்னா புரோட்டாக்கு எப்படி பண்ணுவாங்கங்கிறது அவங்களோட சீக்ரெட்டை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பண்ணுறது பல்க் குவான்டிட்டி தான். உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டி பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு 30 பேர் 40 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா சின்ன குவான்டிட்டியில் கட்டாயம் அடுத்த வீடியோ உடனே சால்னா எப்படி பண்ணுறதுன்னு போட்டுடலாம். தாட் ஃபார் த டே: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதோட ஷார்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த உலகத்தில் வெளிப்புற செயல்களில் அவங்க ரொம்ப நல்லவங்களாக காட்டிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களோட எண்ணங்கள் தப்பாக இருக்குது. முக்கியமானது என்னென்னா, நம்ம இருதயத்திலும் நம்ம உள்ளத்திலையும் நம்ம சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறவங்களாக தான் இருக்கணும். திருநெல்வேலி சால்னா சீக்ரெட் ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இப்போது 80 பேருக்கு திருநெல்வேலி ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சால்னா பண்ணுற சைஸுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். நம்ம இதில் 2 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவோம். கொஞ்சம் ஸ்பைசஸ் நம்ம முதல்ல சேர்த்துடலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் மட்டும்தான். ஏலக்காய், கிராம்பு, பட்டை. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புதினா இலை, ஒரு கை அளவு புதினா இலை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதை இப்போ சேர்த்துருவோம். அது கூடவே கருவேப்பிலையும் ஒரு கை அளவு, ரெண்டுமே ஒரு கை அளவு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தலாம். இந்த புதினா நம்ம எண்ணெயில் போடும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். இது ஒரு சால்னாக்கு ஒரு சீக்ரெட். புதினா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போது இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நம்ம நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. 150 கிராம் இஞ்சி, ஒரு 150 கிராம் பூண்டு, இவ்வளோ இதுக்கு. நீங்கள் சின்ன குவான்டிட்டி பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதே போதும். இஞ்சி பூண்டு போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஒரு 1 கிலோ தக்காளி சேர்த்துருக்குறேன், நாட்டு தக்காளி. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஒரு கையில் உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 15 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருவோம். மசாலா சேர்த்துடலாம். வத்தப்பொடி ஒரு 50 கிராம் வத்தப்பொடி சேர்ப்போம். மல்லிப்பொடி 100 கிராம். மஞ்சள் பொடி ஒரு 10 கிராம், 2 பெரிய டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி 10 கிராம் சேர்த்துருவோம். சீரகப்பொடி ஒரு 25 கிராம். மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால். மசாலா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். ஒரு 6 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த வரைக்கும் சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். ஒரு கை அளவு தண்ணி நம்ம கூட சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுரும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், இந்த மசாலாலாம் சேர்க்கணும். அதோட குவான்டிட்டி எவ்வளோ நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கன் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிரும். இவ்வளோ குவான்டிட்டிக்கு ஒரு 5 தேங்காய், முழுசாக 5 தேங்காவை நல்லா மைய அரைக்கணும். அது கூடவே நம்ம தேங்காய் அரைக்கும்போது 25 கிராம் சோம்பு அதையும் போட்டு நம்ம அரைக்கணும். 50 கிராம் வேர்க்கடலை, நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டு அதையும் அந்த தேங்காய் கூட அரைக்கணும். அது கூடவே ஒரு 100 கிராம் பொரிக்கடலை, அதை நம்ம இந்த தேங்காய் அரைக்கும் போதே இது எல்லாத்தையும் அரைக்கணும். இதுதான் மெயின் சீக்ரெட். சால்னாக்கு நல்ல அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கறது நம்ம இந்த வேர்க்கடலை, பொரிக்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறது தான். சோம்பு இதெல்லாம் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கிறது தான் ஒரு சீக்ரெட். இன்னொரு சீக்ரெட் இருக்குது, அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. கடைசியில் தான் அந்த சீக்ரெட் சொல்லுவேன், என்ன சேர்க்கணுன்னு. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம்.
நல்லா கொதிச்சிட்ருக்கு சூப்பராக. சிக்கன் ஒரு 70% வெந்திருக்கும். நம்ம இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, இந்த தேங்காயில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோன்னா சோம்பு, நிலக்கடலை, பொரிக்கடலை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது சேர்த்துருக்குறோம். நம்ம இதில் வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ நம்மளுக்கு சால்னாக்கு அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக கொதி வந்தோடனே தால்சம் பண்ணி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணால் சால்னா ரெடி ஆயிடும். தண்ணி சேர்த்துறோம். இந்த கன்சிஸ்டன்சி போதும், ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். இப்போது அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருவோம். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது ஒன்றும் இல்லை, கடலை மாவு. 2 ஸ்பூன் கடலை மாவு நான் நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன். நம்ம பொரிக்கடலை சேர்த்துருக்கோம், அதனால கம்மி. பொரிக்கடலை சேர்க்கலைன்னா இந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். கட்டி வராமல் கடலை மாவை கரைச்சிட்டு அப்புறம் அதை நம்ம சேர்த்துருவோம். இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கடைசியாக தால்சம் பண்ணி ஊற்றணும். நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது, நல்ல ஒரு வாசம் இப்போவுமே வந்துடுச்சு. இந்த டைமில் கை நிறைய மல்லி இலை, புதினா இலை கட் பண்ணி சேர்த்துருவோம். புதினா வந்து நம்ம ஃபஸ்ட்டும் போட்டிருந்தோம், இப்போவும் போடுறோம். புதினா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தால்சம் பண்ணி ஊற்ற வேண்டியதான். தால்சம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பெரிய பொரிக்கான் சட்டி எடுத்துகிறோம். அதில் ஒரு 100 ml எண்ணெய் இப்போ ஊற்றுவோம். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம சேர்ப்போம். உரைப்பு பார்த்துட்டு, இப்போ நம்ம சால்னாவில் உரைப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் நீங்கள் மிளகு நார்மல் சில்லி பவுடரும் சேர்க்கலாம். இப்போ எங்களுக்கு உரைப்பு கரெக்டாக இருந்ததுனால 1/2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். இது சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும், நல்ல ஒரு வாசம் வரும். உடனே கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 செகண்டில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தால்சம் பண்ணதை அதில் ஊற்றிடலாம். தால்சத்தை இது கூட நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், சால்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம ரெஸ்டிங் விடுவோம். ரெஸ்டிங் விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். வாசம் சூப்பராக இருக்குது. திருநெல்வேலி புரோட்டா கடையில் உள்ள மாதிரி நல்ல ஒரு வாசம். அதே கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் சால்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம டேஸ்ட் பார்ப்போம். அங்கே டேஸ்ட் பார்த்துடலாம். நல்ல ஒரு வாசம். இந்த நம்ம சால்னா, இந்த ரோட்டு கடையில் இருக்கிற சால்னாவோட வாசம் நல்லா இருக்குது. சூப்பர் டேஸ்ட். அதே டேஸ்ட்டு எனக்கு அப்படியே இந்த திருநெல்வேலியில் இந்த மகாராஜா நகர் இந்த ரயில்வே கிராசிங்கை தாண்டி போகும்போது அலிஃப்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் உள்ள அதே வாசம் இருக்குது. அதே மாதிரி ருசிங்கிற ஹோட்டல்லையும் இதே வாசம் தான் இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டு. இப்போ புரோட்டா இல்லை, பசங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் புரோட்டா கூட வச்சு சாப்பிடுவோம். பசங்க எல்லோரும் ஒண்டர்லாவில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல பசியோட திருநெல்வேலி ரிட்டர்ன் போகும்போது ஆன் தி வேயில் நாங்கள் வாங்கிட்டு போன புரோட்டாவும் செஞ்சு ரெடி பண்ண சால்னாவையும் வச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சந்தோஷமாக அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டாங்க.